ஆகவே இன்று 1ஆம் தேதி என்று இந்த அலுவலகத்தை காங்கேயத்திலே நாம் துவங்கி இருக்கிறோம். அதுவும் சிவன்மலைக்கு உடைய அடிவாரத்தில் இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது. சிவன்மலை என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியாதல்ல, இங்கே எதை வைத்து பூஜை செய்கிறார்களோ அதுதான் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். இன்று இங்கே அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி என்ற இலக்கை 2026 அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாறு நாளாக. ஆகவே மக்கள் சக்தியோடு அவர் முதலமைச்சராக வருவார். அது எந்த சக்தியாலும் தமிழகத்திலே தடுத்து விட முடியாது என்பதை வரலாறு படைக்கும். ஆகவே ஒரு தூய்மையான ஆட்சி, மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பு அளிக்கின்ற ஆட்சி, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய எண்ணம் நிறைவேறுகிற காலம் மிக விரைவில் இருக்கிறது. அதற்கு மக்களே, பொதுமக்களே மட்டுமல்ல, அத்தனை பேரும் அதற்கு தீர்ப்பளிக்க இருக்கிறார்கள். அந்த நல்ல நாளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று ஆண்டு துவங்கி இருக்கிறது. இந்த ஆண்டு புத்தாண்டு என்பது 2026 அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாறு படைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.